ஓகே, இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா மேனேஜ்டு கோட் அண்ட் அன்மேனேஜ்டு கோடு. இந்த ரெண்டும் என்னன்னா டாட்நெட்ல வந்துட்டு ரெண்டு விதமா வந்துட்டு கோடிங் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு மேனேஜ்டும் இன்னொன்று அன்மேனேஜ்டு கோடுன்னு சொல்றோம். ஓகே, மேனேஜ்டா என்ன அப்படின்னா, இப்போ டாட்நெட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ எடுத்து டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் கிரியேட் பண்ணி நம்ம இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க என்ன லாங்குவேஜ்னா C#. அதுக்கு முன்னாடி நம்ம VB.NETன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்துட்டு டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுற மாதிரி கோடிங்ஸ். ஓகேங்களா, பட் அன்மேனேஜ்டு கோடுன்னா என்னன்னா, இப்போ C++ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து ஓகே டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் அது வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா, அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். பட் அது வந்து டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிற லாங்குவேஜஸ் கிடையாது. அது வந்து நம்ம OSல இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் மூலியமாக நமக்கு ரன் ஆகிற கோடிங்ஸ் தான் அதுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து அன்மேனேஜ்டு கோடுங்கிறோம். ஓகேங்களா, மேனேஜ்டு கோடுங்கிறது நம்ம டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிற லாங்குவேஜஸ் வந்து மேனேஜ்டு கோட், அதர்வைஸ் இருக்கிற மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே அன்மேனேஜ்டு கோடு. நம்ம அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். நான் கொஞ்சம் அதுக்கு தியரிட்டிக்கலாக நான் வந்து ஒரு சில லைன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம அதை ரீட் பண்ணிவிட்டு அது என்னன்னு பார்ப்போம். மேனேஜ்டு கோடு, த ரிசோர்ஸ் விச் இஸ் within your application domain is managed code. The resources that are within domain are faster. ஓகேங்களா, இது வந்து உங்கள் டொமைன் பேஸ் பண்ணி உங்கள் டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி இருக்கிற லாங்குவேஜஸ்னால அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும் அந்த லாங்குவேஜஸ். ஓகேங்களா, நீங்கள் அதோட கோடு வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். The code which is developed in .NET framework is known as managed code. ஓகேங்களா, .NET framework பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுற அந்த கோட் வந்துட்டு உங்களுக்கு அதை வந்து மேனேஜ்ட் கோடுன்னு நம்ம சொல்கிறோம். This code is directly executed by CLR with help of managed code execution. Any language that is written in .NET framework is managed code. ஓகே, எப்பயுமே பார்த்தீங்கன்னா .NET frameworkல நீங்கள் .NETங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதில் நீங்கள் லாங்குவேஜ் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். VB.NET, C#, நம்ம C# தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ C# நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஒரு ரன் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரன் இன்ஜின் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த இன்ஜின் என்னன்னா இதுக்கு பேர் நம்ம CLRன்னு சொல்கிறோம். அங்கே தான் போயிட்டு நம்ம கோடு வந்துட்டு .NETக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கம்பைல் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கு CLRக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா காமன் லாங்குவேஜ் ரன் டைம். ஓகேங்களா, இந்த ஒரு இன்ஜினில் தான் ரன் ஆகும். இன்னொரு இன்ஜின் வந்து இதுக்கு இன்னொன்று வந்து MSILன்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் நம்ம தனியாக படிப்போம். இந்த கோடில் தான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்பைல் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் தருது. ஓகேங்களா, கம்பைல் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம வந்து CLRங்கிறோம். இங்கே தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் தென் மேனேஜ் கோட் uses CLR which is turns look after your application by managing memory, handling security, allowing cross language debugging and so on. அந்த மேனேஜ்ட் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா நம்மளுக்கு இருக்குன்னா மெமரியை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெமரியை மேனேஜ் பண்ணும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களோட மெமரி வந்து ஹை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும்ல அப்ளிகேஷன், இல்லைனா ஓவர்லோட் ஆகி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மெமரியை வந்து மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் செக்யூரிட்டி பேஸ்டு, அப்புறம் கிராஸ் பிளாட்ஃபார்மோட அந்த லாங்குவேஜஸ் டீபக்கிங் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்ஸ்னால் வந்து இந்த மாதிரி மேனேஜ்டு கோடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக CLR மூலிமா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மேனேஜ்டு கோடு. ஓகேங்களா, அன்மேனேஜ்டு கோடு என்ன அப்படின்னா the code which is developed outside .NET framework. okay, .NET framework இல்லாமல் அதை டிபெண்ட் பண்ணி இல்லாத கோடு எல்லாமே நம்ம வந்து unmanaged கோடுன்னு சொல்கிறோம். Application that do not run under the control of CLR are said to be unmanaged, and certain languages such as C++ can be used to write such applications which, for example, access low-level functions of the operating system. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் லோ லெவல் இல்லை எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கோடிங் வந்து நம்ம .NETல யூஸ் பண்ணும்போது அது வந்து ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டிபெண்ட் பண்ணி CLR மூலியமா போய் ரன் ஆகாமல் அது வந்து ஒரு OS, நம்ம OSல ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து விண்டோஸ் OS வந்து 98லேருந்து எனக்கு தெரியும். 98, 2000, அதுக்கப்புறம் XP இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு XPக்கு அடுத்தது ஓகே 3 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2003 இருந்துச்சு.
அண்ட் தென் 7 அதுக்கப்புறம் நம்ம 10 அந்த மாதிரி போயிட்டோம் ஓகேங்களா. பட் ஆனால் நம்மகிட்ட 98ல் உள்ள 98ல் ஓஎஸில் என்னென்ன இருந்துச்சோ அது வந்து நம்மளுக்கு 10லேயும் இருக்கும் 7லேயும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா அது வந்து பேசிக்லேருந்து டெபெண்ட் பண்ணி இருக்கிறது. இப்போ அதே மாதிரி .NET அப்போ விஷுவல் ஸ்டுடியோ பண்ணும்போது C++ அதில் சப்போர்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் விஷுவல் ஸ்டுடியோ வந்து அப்கிரேட் பண்ண .NET ஃப்ரேம்வொர்க் அப்கிரேட் பண்ண இந்த லாங்குவேஜஸ்னா அன்மேனேஜ்ட் கோடாக போயிடுச்சு. பிகாஸ் அதுக்கான சப்போர்ட் வந்து இல்லை ஓகேங்களா. ஏன்னா அது வந்து வேற ஒரு லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி நம்ம போனதுனால அந்த சப்போர்ட் இல்லை. அதனால இந்த C++ என்னதான் அந்த கோடு யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம OS பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறது. சரி எக்ஸாம்பிள் நம்ம CMD பார்ப்போம். CMDயோட ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி வின் பேஸ் பண்ணி Win32 அதெல்லாம் பேஸ் பண்ணி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இன்னுமே ரன் ஆகுது ஓகேங்களா. இப்போ நம்ம CA இது பண்ணோம்னா Turbo C வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாக தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஓகேங்களா. இல்லை அதை வந்து இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்கில் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அப்போ அதோட டெபெண்டன்சி உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த background compatibility with code of VB, ASP and COM or example of unmanaged code. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸோட இன்பில்டாக உள்ள ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாக தான் நமக்கு வந்துட்டு இந்த கோடெல்லாம் ரன் ஆகுது. .NET வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ரன் ஆகுறதுனால இதை வந்து நம்ம அன்மேனேஜ்டு கோடுன்னு சொல்கிறோம் ஓகே. இப்போ நான் இதுக்கு வந்து சாம்பிளாக ஒரு கோடிங் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம .NETல எப்படி நம்ம வந்து கொண்டு வரோம் இந்த அன்மேனேஜ்டு கோடை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம் ஓகே. இப்போ வந்து நான் ஆல்ரெடி இதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு C++ கோடிங். நான் அந்த கோடிங்குள்ளே போகல, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எரர் அடிக்குது. நான் இப்போ ஜஸ்ட் இதை ரன் பண்ணுறேன், என்னோட மெயின் மெத்தடில் ரன் பண்ணுறேன். இவங்க கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்சேஃப் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அன்சேஃப் கான்டாக்ட்ஸ்னால் என்னென்னா நம்ம அன்மேனேஜ் கோடுன்னு சொல்லலாம், அன்சேஃப்னு சொல்லலாம் ஓகேங்களா. பிகாஸ் இது வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் டிபெண்ட் பண்ணி இல்லாதனால நம்ம அதை வந்து அன்சேஃப்னே நம்ம சொல்லலாம் ஓகே. இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணணும்னா நான் இங்கே என்ன பண்ணணும்னா என்னோட மெயின் மெத்தடில் ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து அன்சேஃப்னு நான் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் எனக்கு வந்து அது ரன் ஆகும் ஓகே. இப்போயும் வந்து நமக்கு எரர் தான் அடிக்குது. பிகாஸ் அன்சேஃப் கோட் மே ஒன்லி அப்பியர் வித் கம்பைலிங் வித் அன்சேஃப் ஓகே. இப்போ என்னன்னா நீங்கள் அன்சேஃப்னு கொடுத்துட்டீங்க, பட் இந்த கோடு வந்து உங்களுக்கு எரர்னா ரிமூவ் ஆயிடுச்சு எல்லாமே ஓகேயா. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஆப்ஷனில் வந்து நீங்கள் கொடுக்கணும். என்ன ஆகுதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போய் இந்த ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டார்கெட் கீழே அலோ அன்சேஃப் கோடுன்னு இருக்கும். இந்த அலோ அன்சேஃப் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடும் ஓகேங்களா. ஜஸ்ட் கீழே மேலே வந்து உங்களோட இதில் அன்சேஃப் கொடுக்கணும் அண்ட் தென் அதோட அப்ளிகேஷனில் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் அன்சேஃப்னு கொடுக்கணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமுக்கு அன்மேனேஜ் கோடுன்னு எடுத்துருக்கேன். மேனேஜ் கோடுனா என்ன, .NET பேஸ் பண்ணி .NET ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி ரன் ஆகிற லாங்குவேஜ் எல்லாமே மேனேஜ் கோடு. அதை தவிர இருக்கிறது எல்லாமே அன்மேனேஜ் கோடு. சரி எக்ஸாம்பிள் மேனேஜ் கோடுனா C#, VB, .NET அதெல்லாம் பேஸ் பண்ணுறது மேனேஜ் கோட் ஓகேங்களா. அன்மேனேஜ் கோடுனா இப்போ C++ அந்த மாதிரி லாங்குவேஜஸ்னால் நீங்கள் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்கில் இன்க்ளூட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம அன்சேஃப் இல்லைனா அன்மேனேஜ் கோடுன்னு சொல்கிறோம். அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஃபால்ட்டாக அன்சேஃப்னு ஒரு இதை கொடுத்துக்கிறோம், டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வந்து அன்சேஃப்னு நம்ம அதை அலோவ் கொடுத்துரும். அன்சேஃபாக அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதுதான் மேனேஜ்ட் அண்ட் அன்மேனேஜ் கோட டிஃப்ரென்ஸ்.